கோவிலுக்கு முன்னால் அந்த முன் மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முன் மண்டபத்துல அரச மரம் ஒண்ணு நிறைய பெரிய அளவுல இருந்திருக்கு. கோயிலை விசாலமா கட்டணும் அப்படின்னு அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கட்டுறதுக்கான அந்த ஆரம்ப வேலைகள் செய்யற போது அந்த அரச மரத்தை அந்த இடத்துல இருந்து பெயர்த்தி எடுத்து வேற இடத்துல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சில தடங்கல்களும் வந்திருக்கு, சில பயமுறுத்தல்களும் வந்திருக்கு. பொதுவா இது மாதிரியான கிராமத்து தேவதை கோவில்கள், கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கிற கோவில்கள்ல அந்த இடத்தினுடைய அந்த திசையவோ அந்த விக்கிரகத்தினுடைய இடத்தையோ மாத்துறதுங்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லைன்னு சொல்றது உண்டு. ஆனால் தெய்வம் எப்பவுமே அன்புக்கு கட்டுப்படுங்க. ஏனால் செய்யக்கூடியவங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் தெய்வம் அதுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த திருக்கோவிலும் ஒரு சாட்சியா இருக்கு. காரணம் என்னன்னா, மண்டபம் இப்ப இருக்கிற இடத்துல இருந்த பெரிய அரச மரத்தை கொண்டு வந்து கோவிலுக்கு முன்னால முகப்பு பகுதியில அதை இடம் மாத்தி நட்டிருக்கிறாங்க. அதுக்கு பரிகாரமா அதுக்கு பக்கத்திலேயே அரசு வேம்பு 2 மரத்தையும் வைத்து 2க்கும் கிராமத்து முறைப்படி திருமணமும் செய்து வச்சிருக்காங்க. எந்த இடத்துல எல்லாம் அரசும் வேம்பும் திருமணம் செய்யப்படுகிறதோ அந்த இடம் ரொம்ப புனிதமான இடம், வளமான இடமாவும் இருக்கு.